வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு வச்சுருக்கோம். நல்ல கிரேவியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மண் சட்டியில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம், தக்காளி பழம், நாட்டுப்பழம் 2 பழம் அரைச்சி வச்சுருக்கேன். புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, 3 பச்சை மிளகாய், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் 1 டீஸ்பூன் கலருக்காக சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இது குழம்பு மிளகாய் தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா புளி கரைசல் தண்ணி, 2வது நாட்டுப்பழம் புளிக்கும். மீன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். ஆயில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். வெங்காயம், இப்போ வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய், காஷ்மீரி சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள், இப்போ தக்காளி பழம், கொஞ்சம் கொதிக்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம புளிக்கரைசல் தண்ணி ஊற்றுவோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்க்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூளில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால நான் தனியாக சேர்க்கலை. மீன் நான் கல் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மீன் குழம்பு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.